ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் அண்ட் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வருமான சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அப்ளை பண்ணலாம். இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, யார் அப்ளிகண்ட், அதாவது வீட்டில் யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட ஃபோட்டோ, சரிங்களா. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்க பேர்லையும் கேட்பாங்க. நம்ம அப்ளிகண்ட் அவங்க பேராக கூட வச்சுக்கிட்டு அப்பா வேலைக்கு போகிற மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பசங்களோட ஆதார் ப்ளஸ் ஃபோட்டோ, அவங்களோட கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க மூலயமா அப்பா வேலைக்கு போகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ மேபி அதிகமாக அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க வந்து கேன் நம்பரை க்ரியேட் பண்ணி தான் போடணும். ஆனால் சில சமயத்தில் காலேஜில் அப்படி கேட்குறாங்க, உங்கள் பேரில் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணி அப்பா வேலைக்கு போகிற மாதிரி போட்டு கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க பேரில் கேன் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார், அப்புறம் ஃபோட்டோ, அப்புறம் ரேஷன் கார்டு, வீட்டுக்கு எங்கள் பேர் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் போடுவோம். இதுதான் ஓவரலாக சொல்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TNE-சேவைன்னு சொல்லி நீங்கள் க்ரோமில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்கே வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா TNESevai.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம். துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும். இ-சேவை ஐடி வச்சுருப்பீங்க, துறை உள்நுழைவு போய் பண்ணுவாங்க. பயனாளர் உள்நுழைவு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பயனாளர் உள்நுழைவு, அது மூலிமா போனீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்கும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும். யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியும். யார் பேரில் போடுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கேன் நம்பர் கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த கேன் நம்பர் என்ன, அது எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வருமான சான்றிதழ் அப்ளை பண்ண முடியும். யூசர் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் கிரியேட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐடி லாகின் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபியர் வரும். இதுதான் வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் டேஷ்போர்டு, ரிப்போர்ட்டு, வேலட் ரீசார்ஜ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் பாருங்கள் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். இதில் பாருங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷனாக இருக்கும் இன்கம் சர்டிஃபிகேட்னு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வேணும், எப்படி யூஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மெயினானது பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, அப்படின்னா ரேஷன் கார்டு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இது வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா டேக்ஸ் கரெக்டாக இது வைக்கணும், ஐடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, இந்த சேலரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தான். வருஷத்துக்கு 2 லட்சத்துக்குள்ளே வாங்குறவங்களுக்கு இது வந்து எதுவும் தேவையில்லை. அந்த ஐடி இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு சில பேர் கவர்மெண்ட் வேலை செஞ்சுட்ருப்பீங்க, அவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் காப்பி வச்சு தான் ஆகணும், ஐடி காப்பி வச்சு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஐடி கட்டிட்டு இருந்தாலும் அவங்களும் அந்த ஐடி காப்பி வச்சு தான் ஆகணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ப்ரொசீஜர்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபியர் வரும். இதில் பாருங்கள் மேலே ரிஜிஸ்டர் கேன் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல மொபைல் நம்பர் போட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கேன் இருக்கா இல்லையான்னு. சரிங்களா, இப்போ நான் என்னோட ஆதார் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் கேன் இருக்கான்னு. நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தா எனக்கு கேன் இருக்குது வந்துருச்சு. ஒருவேளை இந்த இடத்துல சர்ச் கொடுத்து கேன் வரலைன்னா நீங்கள் இந்த இடத்துல ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து நீங்கள் பண்ணணும். இதுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க எப்படி கேன் கிரியேட் பண்ணணும்னு. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டா தான் கேட்பாங்க, அதை ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ப்ரொசீட்னு கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தனா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் அதே ஃபில் ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா கேன் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் கேன், இது அப்படியே ஹைட் ஆயிரும், எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம கொடுக்கணும். இப்போ ரேஷன் கார்டில் ஒரு வேளை 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்டு யார் அப்ளிகண்ட்டோ அவங்க பேர் கண்டிப்பாக போடுங்க. அப்ளிகண்ட் மீன்ஸ் யார் வேலைக்கு போகிறாங்களோ. ஒரு சில நேரத்தில் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் மேலேயும் கேட்பாங்க, அவங்கள அப்ளிகண்ட்டாகவும் போட்டுக்கோங்க. ஆனால் கீழே இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க பேர் போட்டு அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்கன்னு அமௌண்ட் போட்டுக்கோங்க. இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் 4 பேர், அதில் அப்பா வேலைக்கு போகிறாங்க, பசங்க வந்து படிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி போகணுன்னு பார்க்குறேன். சரிங்களா, இப்போ ராஜுங்கிறவது அப்ளிகண்ட்டு, அவங்க அப்பா. சரிங்களா, நான் இந்த இடத்துல ராஜுன்னு போட்டு ஸ்பேஸ் சொல்கிறேன். அவங்களோட வயசு 52. இந்த இடத்துல வந்து 6 கேட்குறாங்க. மேலாக ஃபீமேலாக கேட்பாங்க, மேல் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் அப்ளிகண்ட், அதாவது வேலைக்கு போகிறவங்க செல்ஃபாக போட்டுக்காங்க. ஒருவேளை பசங்க பேரில் கேட்டுருந்தாங்களோ அவங்களையும் செல்ஃபாக போட்டுக்கலாம். சரிங்களா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா யார் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க பேரில் தான் போடணும். அதுதான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ரூல். ஆனால் ஒரு சில காலேஜில் பசங்க பேரில் போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பசங்க பேரில் போடும்போது இந்த இடத்துல செல்ஃப்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த இடத்துல அவங்க வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் வேலைக்கெல்லாம் படிக்கிறதா இருந்தால் படிக்கணும்னு போட்டுக்கோங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டட தொழிலாளியாக போயிட்டுருக்காங்க. அதனால் நான் வந்து அவருக்கு வந்து ப்ரைவேட்னு கொடுத்துட்டேன், அதர்ஸ்னு கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு மாதம் ஒரு 7,000 8,000 சம்பாதிப்பார். 8,000 போட்டுட்டேன். என்னென்னா லேபர்னு போட்டுக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துல வந்து கூலி வேலை அப்படின்னு போட்டுக்கலாம். தமிழில் டைப் பண்ணிங்கனாவே வந்துடும். அவ்வளோதான். இந்த இடத்துல நான் போட்டுட்டு நான் ஆட் கொடுத்துட்றேன். சரிங்களா, அப்புறம் பாருங்கள் அவங்களோட ஒய்ஃப் பேர் போடுறோம்.
சரிங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தான் இருக்காங்க. சரிங்களா. இந்த இடத்துல போட்டு ஃபீமேல்னு கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃபு, இந்த அப்ளிகண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் ஸ்டெப்போ அதுதான் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். சரிங்களா. அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருக்காங்க. பையன் பேர் பாபுன்னு போடலாம். அவருக்கு ஒரு 18 வயசு. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் என்னன்னா, இந்த அப்ளிகண்ட்டுக்கு செல்ஃபுன்னு போட்டாலும் அவங்களுக்கு என்ன ரிலேஷன், ஒருவேளை பசங்களுக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஃபுன்னு போடும்போது இந்த இடத்துல இவங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்பான்னு போடணும். பாபுங்கிறது அப்பாவாக இருந்தால் இந்த இடத்துல ஃபாதர்னு கொடுக்கணும். ஸோ செல்ஃபுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை தான் நம்ம கொடுக்கணும். கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா இவர் அப்பா, இவங்க வந்து பையன். ஸோ வந்து சன்னுன்னு கொடுக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டு. சரிங்களா. அடுத்தது கொடுத்தாங்க. அடுத்து ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணுக்கு 17 வயசு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் படிக்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட்டர்னு கொடுத்துடணும். சரிங்களா. அடுத்து அவங்க ஸ்டூடெண்ட்டு ஆடுன்னு கொடுத்துடலாம். இப்போ மேலே நான் எத்தனை 4 பேர்னு போட்டால் 4 பேர் மட்டும்தான் என்ட்ரி போட முடியும். ஒருவேளை 5 பேர் வேணும்னா இந்த இடத்துல 5ன்னு போட்டிங்கன்னா தான் என்ட்ரி போட முடியும். நான் இப்போ 4 பேர் பண்ணிவிட்டேன். சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்து அடுத்த ஆப்ஷன் போகுது பாருங்கள். அப்ளிகண்ட் ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஃபேமிலி ரேஷன் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் தான். இதுதான் மேண்டேட்டரி. 4 ப்ரூஃப் மேண்டேட்டரி. சரிங்களா. இப்போ நாங்கள் 8000 9000 போட்டங்காட்டி எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் காட்டல. ஒருவேளை எனக்கு 2 lakhஸ்க்கு மேலே போச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடி ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து மேண்டேட்டரி கேட்பாங்க. அது நம்ம ஃபில் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் ஒன்றுன்னு போட்டுட்டு ஃபோட்டோ கொடுக்குறீங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். மற்ற டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 200 கேபிக்குள்ளே இருக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாமே அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் பண்ணுறது கீழே மேக் பேமெண்ட்னு வரும். மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போகும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் பேங்கிங் கேட்கும். அப்படி இல்லைனா டெபிட் கார்டு கேட்கும், யூபிஐ கேட்கும். ஏதோ ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பேமெண்ட் 60 ரூபா கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்புகை ஷீட் வரும். சரிங்களா. அந்த ஒப்புகை ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு 7 to 10 டேஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா. வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்மிட் டீட்டெயில்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எனக்கு சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஐடி எனக்கு தொலைஞ்சிருச்சு, என்னால் ஐடி திருப்பி லாகின் பண்ண முடியாதவங்க கூகுளில் போயிட்டு இ-டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் இருக்கும். வெரிஃபை சர்டிஃபிகேட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இ-டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஓப்பன் ஆகும் பாருங்கள். டிஎன் இ-டிஸ்ட்ரிக்ட்னு வந்து பார்த்தீங்களா. TNE-district.tn இதில் போய் நீங்கள் உங்களோட அந்த TN- அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் வரும். அந்த நம்பரை போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வரல, ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காட்டும். சரிங்களா. இந்த இடத்துல போட்டால் ஸ்டேட்டஸ் காட்டும். இதையே காப்பி பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டில் போட்டோம்னா நமக்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல போட்டுட்டு கேப்சா போட்டோம்னா சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இதில் இருக்க சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் நம்ம சேனல் அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.